நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டை விட்டு திரும்ப வெளியே போக போறாங்க. உன்னை அடிச்சு அப்படியே ஓட விட்டுருவோம், ஒழுங்கா போயிடுறான்னு சொல்லிட்டு உங்களோட கடுப்பு எனக்கு கேக்குதுங்க. நான் என்ன பண்ணட்டும், மல்லி இருந்து லூசுத்தனமா நம்ம விஜய் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமா அவங்க மைண்ட்ல ஏத்தி வச்சுன்னு இருக்காங்க. நம்ம மல்லி கண்டதெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி இப்ப நினைவாக போதுங்க. நம்ம விஜய் துரத்தல, ஆனா நம்ம மல்லியை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் விஜய் என்ன துரத்திடுவாரு, இதுக்கு மேல நான் வீட்டுல இருக்க மாட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைலண்டா இருக்காங்க. விஜய் கூட ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துதான் அந்த லெட்டரை எடுத்து பாக்குறாங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. ஏய், அவன் யாரும் உங்கள்கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு இதில் கையெழுத்து போட்டு கிளம்ப சொன்னா, டக்குன்னு கிளம்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதும் வராங்க. இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு. இப்ப வெண்பா வந்து இந்த வீட்டுக்கு உரிமை ஆயிட்டா, வந்த வேலையும் முடிஞ்சு, தேவையில்லாம எதுக்கு அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்க. இது பேர் என்ன தெரியுமா? எச்சத்தனம். எச்சையா அந்த வீட்டுல இருக்கிற வெக்கமா இல்ல மனங்கட்ட விலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதும் கேக்குறாங்க. என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசார அப்படியே மனசு உரிய கரிய அல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. நம்ம மல்லிக்கே இந்த நிலைமையாடா, யாரா அளவு வச்சுடா, அவங்களால சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் தாங்க வருது. என்ன பண்றது, நடக்கும். நாம நம்மளோட முயற்சியில அடுத்தடுத்து படிக்கட்டுல டிங் டிங்னு காலை எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்கே நின்றுதான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்ஷன் எல்லாமே அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல தெரிக்க விட்டுன்னு இருக்காருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மைங்க, இது உண்மை. அந்த மாதிரி தான் பண்ண இருக்காரு. கரெக்டா வீட்டுக்கு வராரு. நம்ம மல்லி பேக்கை தூக்கின்னு கண் கலங்கின்னு வெளியே போறாங்க. அந்த சமயத்துல மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மறுபக்கம் விஜய் நிக்கிறாங்க. எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கு, நான் அந்த வீட்டை விட்டு போறேன், எங்கேயாச்சும் போறேன், எனக்குன்னு இங்கே இருக்காத ஒரு குளம் குட்டை ஏரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பார் மல்லி, நான் உன்னை போக சொன்னா, நீ என்னோட மனைவி, அதை மறந்துடாத, முட்டாள் மாதிரி பண்ண இருக்காத. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்துக்கு பண்ணி கொடுத்தா மட்டும் தான் அந்த வீட்டை விட்டு போகணும். அது வரையும் நீ போக கூடாது. நானே சொன்னாலும் நீ போக கூடாது. ஏன்னா நீ தான் என் உயிர், நான் தான் உயிர், ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததான் வெண்பா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதை கேட்டதான் மல்லிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன டேட் சொன்னா, வாடிங்க ரஞ்சிதா வாங்க, ராஜேஸ்வரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் வராங்க பக்கம். இன்னாடி வாய் நீளுது, போனவ இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு. போனவ வரலடி, புதுசா வந்திருக்க. என்ன சொன்ன, விஜய் என்ன வீட்டை விட்டு துரத்துனாரா? விஜய் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் வந்ததும், என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக மல்லியை வீட்டை விட்டு துரத்து பாக்குறீங்க, அவ என்னோட பொண்டாட்டி, அவ இங்கதான் இருப்பா, இதுக்கு மேல அவளை வீட்டை விட்டு போ, காட்டை விட்டு போ அப்படின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் மரியாதை இல்லை உங்களுக்கு, அதோட பாத்துக்கோங்க. அவங்கவுங்க லிமிட்ல இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாம அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு அப்படி இப்படி பண்ண, டே என்ன பார்த்தா அடுத்தவன்னு சொல்லிட்டேடா. நல்லது பண்றதா வா, தப்பே இல்லக்கா. குடும்பத்தை பெருக்கி தந்தா வரவே வராது, அவங்க சொந்தமே தேவையில்ல, கிளம்பினே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாரு. அரவிந்த் தான் இது எல்லாமே சொல்லி தந்ததுன்னா பாத்துக்கோங்க. அரவிந்த் உனக்கு ஒரு சல்யூட்டியா அப்படின்ற மாதிரி, டே கூட நின்று இருக்கானே ஒண்டி கெட்டவன் அப்படின்னு இந்த வீட்லயே வந்து உனக்கே ரெண்டாவது பண்ணி விட்டுருவாண்டா. யார் யார் எப்படி, யார் யார் எந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட சும்மா அந்த கம்பி கட்டுற கதை, அப்புறம் அந்த காப்பு கட்டுற கதை, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் யாருன்னு எனக்கே தெரியும், எனக்கே பார்த்து தெரியும். சரியா? நீ யாரை பத்தி என்ன வேணாலும் தப்பா சொல்லுங்க, நான் நம்புவேன். ஆனா மல்லியை பத்தி மட்டும் சொல்லாத. நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா மல்லி சொக்க தங்க வருஷனாலும் அதுல இருந்து பித்தளைன்ற ஒரு தரமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லடா, நம்ம மல்லி இவ்வளவு புரிஞ்சுன்னு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கிற வரை, ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற வரை, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நம்ம ராஜேஸ்வரி, நான் பண்ண தப்பு தான்ப்பா, இனிமே இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் ஆளாக மாட்டேன், நாளைக்கே நான் கன்னடா போறேன், சரிக்கா போயிட்டாக்கா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறேன். டே என்னடா பொசுக்குன்னு போயிட்டு அந்த அக்காவை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பருப்பு வேகாதுக்கா, கம்முன்னு கிளம்புக்கா. ரஞ்சிதா நீ எப்பமா போற வீட்டுக்கு? இங்க வந்து என்னத்துக்கு உன் புருஷனோட சொல்லு, தேவையில்லாம என்ன டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். இல்லை எங்கன்னா வீடு இது வேணுமா, ஏதாவது உங்க பேர்ல எழுதி வச்சிடறேன், போய் சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே என்னமே பேசாம, நல்ல சான்ஸ் யூஸ் பண்ண கூடாது, எனக்கு ஊட்டியில அந்த எக்ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் அது எனக்கு வேணும், அவன் இருக்கிற பங்களாவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எழுதி வச்சிருப்போம். யார் சொத்தை யார் நீ கேட்கறது ஐடிங் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சண்டைக்கு வரா. ஏன்டா அதெல்லாம் ஏன் சொத்து, எனக்கு வர வேண்டியது, அவளுக்கு அப்புறம் நீ எழுதி கொடுப்பேன், என்னக்கா முட்டாள் மாதிரி பேசினு இருக்க, இத்தனை நாள் நம்ம கூட இருந்து உன் கூட இருந்து உனக்காக இருந்தவர் ரஞ்சிதம், அவளை பார்த்து இப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்றதுல, யாரா இருந்தாலும் அவ்வளவுதான்டா, என் சொத்தை நான் எதுக்கா கொடுக்கணும், அவளுக்குன்னு கூட இல்லையா, போய் அவளை வைக்க சொல்றா. அப்பதான் ரஞ்சிதத்துக்கு புரிய வருது ராஜேஸ்வரி சுயநிலம். அடி பாவி, அப்ப கல்யாணம் ஆயிட்டாலும் அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க கூடாம நீ அனுபவிக்கிறதுக்கோசம் தான் என்ன மாட்டியோட பார்த்து
பார்த்தேன் பத்தியா, உன்னை போய் நல்லவேன்னு நம்பிட்டு இருந்தனே தன்னால அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்களுக்கு மூஞ்சில அவங்களே கரிய பூசு வந்து நினைவுக்கு வருது. இதுக்கு மேலேயாவது உஷாரா கண்டாவா, யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.